ஒரு பொண்ணு அவங்க வந்து பார்த்தீங்கன்னா இருமும் போது வந்து ரத்தம் வருது, அதே மாதிரி வந்து லங்ஸ்லேருந்து காற்று வெளியே வருது. நாங்கள் ஒரு லங்ஸ் அவங்களுக்கு வந்து டியூப் போடுறோம், அந்த காற்று வந்து சரியாயிடுது. அப்புறம் அவங்களை டிஸ்சார்ஜ் பண்ணி அனுப்புகிறோம். அடுத்த மாதம் திருப்பியும் பார்த்தீங்கன்னா இருமும் போது ரத்தம் வருது, திருப்பி லங்ஸில் காற்று வந்து வெளியே வருது, திருப்பியும் டியூப் போடுறோம், சரியாயிட்டு அனுப்புகிறோம். அடுத்த மாதம் பார்த்தா திருப்பியும் ரத்தம் வருது, திருப்பியும் காற்று சேருது. அப்படின்னும் போது டவுட் வருது, ஏன் மாதம் மாதம் இந்த மாதிரி ரத்தம் வருது காற்று சேருதுன்ட்டு. அப்புறம் அந்த கேஸை வந்து டீட்டெயிலாக நம்ம வந்து எவாலுவேட் பண்ண ஆரம்பிக்கிறோம். எவாலுவேட் பண்ண ஆரம்பிச்சதுக்கப்புறம் தான் வந்துட்டு லங்ஸ்லாம் பயாப்சி எடுத்து பார்த்துலாம் கண்டுபிடிக்கும் போது தான் நம்மளுக்கு டயக்னோசிஸ் என்ன தெரியுது அப்படின்னா பல்மனரி எண்டோமெட்ரியோசிஸ்னு. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அந்த அவங்க கருவில் அவங்க ஃபார்ம் ஆகுறாங்களே, ஃபார்ம் ஆகும்போது பார்த்தீங்கன்னா நம்மளோட யூட்ரஸ்ஸு, லங்ஸு, குடல், வயிறு இதெல்லாம் காமனாக ஒரு இடத்துல இருந்து அப்படி உருவாகி அப்படியே வேற வேற இடத்துக்கு போகுது. இப்போ இந்த பேஷண்ட், இந்த ஃபீமேலுக்கு என்ன இருக்குன்னா, யூட்ரஸில் இருக்கக்கூடிய அந்த டிஷ்யூ வந்துட்டு கொஞ்சம் லங்ஸுக்கும் போயிடுச்சு. ஸோ உருவாகும் போதே அவங்க நுரையீரலில் வந்துட்டு யூட்ரஸோட டிஷ்யூவும் இருக்குது, அதாவது கர்ப்பப்பையோட டிஷ்யூவும் இருக்குது. அப்போ அவங்க வயசுக்கு வந்து அவங்க மென்சுரேட் ஆகும் போது இந்த கர்ப்பப்பையிலேருந்து மட்டும் வந்து அவங்க வந்து மாதவிடாய் பண்ணலை, லங்ஸ்லேருந்து மாதவிடாய் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்போ லங்ஸில் மாதவிடாய் பண்ணி அவங்க துப்புறது எல்லாமே லங்ஸ்லேருந்து வர பிளட் எல்லாமே மாதவிடாய் பிளட்டு. அப்போ லங் இஸ் மென்சுரேட்டிங், நுரையீரல் வந்து மென்சஸ் பண்ணிக்கிட்டு இருக்குன்றது தான் இந்த கேஸ். ஓகேங்களா? இது பேர் தான் பல்மனரி எண்டோமெட்ரியோசிஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ இதை வந்து நம்ம வந்து பார்த்தீங்கன்னா எப்படி யூட்ரஸோட எண்டோமெட்ரியோசிஸை ட்ரீட் பண்ணுறோமோ அதேமாதிரி நுரையீரலுக்கும் நம்ம ட்ரீட் பண்ண வேண்டிய இது ஒரு டிஃப்ரெண்டான கேஸ்.